ஐ வாஸ் சமநாத். ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தது? கேட்டாலே வந்து ம், என்னது கோவமா வருதா? இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. நேத்து கூட சொல்லியிருந்தேன். நான் டெக்னிக் பார்க்கும்போது வந்து நான் ஈவன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடில கூட வந்து ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் இது பாசிட்டிவிட்டி பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு 2 விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்துட்டு அந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்மால் கேப் பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து கொஞ்சம் இன்னும் பயமாக தான் இருக்குது. ஸோ இன்னொன்று திரும்ப திரும்ப நான் என்னுடைய வீடியோவில் சொல்ல ஒரு விஷயம் வந்துட்டு நான் நிஃப்டியே நம்ப மாட்டேன். மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்குறதுக்கு நிஃப்டி நம்ப மாட்டேன். மிட் கேப் எஸ்பெஷலி ஸ்மால் கேப் எந்த டைரக்ஷன் கொடுத்தோ அதுதான் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நேற்று கூட அதுதான் சொல்லியிருந்தேன். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து இப்போதைக்கு எந்த ஒரு லாங் பொசிஷன் எடுக்க வேண்டாம். கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் லாங் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஓரளவுக்கு சொன்னது மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அந்த நெகட்டிவ் ஜோனில் தான் வந்து இப்போது நல்லா கொஞ்சம் டீப்பாகவே வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரே ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும்னு தோணுது. 2 விஷயம் 2 பேர் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நம்முடைய டேரிஃப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்து அந்த நிஃப்டி டேரிஃப் எல்லாம் குறைக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை ஒதுக்கி தரலாம். அந்த ஆளுக்கு அவரது தான் வந்து பெரிய விஷயம். ஸோ அடுத்த ஒரு காக்கும் தெய்வம் அப்படின்னா கடவுளாக தெரிகிறது வந்து நம்ம நிர்மலா அம்மா தான். ஸோ பட்ஜெட்டில் மார்க்கெட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் நமக்கு வந்து தெரியல. ஸோ நியர்பை அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 7 ட்ரேடிங் செஷன் தான். ஸோ பிப்ரவரி 1 அன்றைக்கி ஸ்பெஷல் டே வேறு இருக்குது. இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து பட்ஜெட்டில் வச்சு தூக்கம் தான் உண்டு. இல்லைன்னாக்கா வந்து சங்கடம் தான். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீப்பாக தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம சார்ட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளவுதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 2 கிளிக் தான் அது பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், ஐபிஓலேருந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஓப்பனில் இருக்க ஒரு ஐபிஓ அப்படின்னாக்கா ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ். இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கிற ஒரு கம்பெனி இது. இதனுடைய இஷ்யூ சைஸ் வந்து 1907 crores இது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 118லேருந்து 124 வந்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மினிமம் பிட் சைஸ் அமௌண்ட் பார்த்தோன்னாக்கா 14,160. ஸோ இதனுடைய லிஸ்டிங் ஷெட்யூல் வந்து 28 இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து இந்த ஐபிஓ வந்து எந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும்னு தெரியல. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு ஐபிஓ வந்து முடிஞ்சு லிஸ்டிங் வந்து நாளைக்கு இருக்குது. அதோட ஐபிஓவும் லிஸ்டிங் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். தென் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நாய் அடி பேய் அடின்னு சொல்லலாம். நிஃப்டி வச்சு பொளந்து கட்டிட்டாங்க. அதே மாதிரி எந்த செக்டாரையும் விட்டு வைக்கல. இதில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னாக்கா, பாசிட்டிவான விஷயன்றதை விட வந்து தப்பி தவறுன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு அந்த ஹெவி வெயிட் 10 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஹெச்டிஎஃப்சி மட்டும் தப்பிச்சு. மற்ற எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் வந்து மோர் தென் 1% வந்து நெகட்டிவ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து 360 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. லார்ஜ் கேப் 408 பாயிண்ட்டு, மிட் கேப் 558, ஸ்மால் கேப் 430, மைக்ரோ கேப் 565, எல்லாமே வந்து நெகட்டிவ் மோர் தென் 1%. அதுலேயும் எஸ்பெஷலி மிட் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2.5% வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் வந்து டவுன் சைடில் இருக்கு. இதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விக்ஸ் மட்டும் 7.44% வந்து அப் ஆயிருக்கு. 12.70 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது கிளியராக ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பயம் வந்து உண்டாக்கியிருக்கு அப்படின்றது தான் நல்லா தெரியுது. ஸோ இது கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் தொடர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து செம்மையாக அடி வாங்கின ஒரு செக்டார் அப்படின்னாக்கா ரியாலிட்டி சொல்லலாம். 5.32% வந்து நெகட்டிவில் போயிருக்கு. அதுக்கடுத்த ஒரு பிக்கஸ்ட் ஃபால் அப்படின்னாக்கா கன்சூமர் டியூரபிள் வந்து 2.77, ஆட்டோ 2.48, ஐடி 2.18, எனர்ஜி 2.17. பார்த்தீங்க எவ்வளோ ஸ்டாக் வந்து 2% மேலே நெகட்டிவில் போயிருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 1% வந்து நெகட்டிவ். எக்ஸப்ட் வந்து நிஃப்டி பேங்க், அதுவும் கிட்டத்தட்ட 1% சொல்லலாம். -0.86% வந்து நெகட்டிவில் போயிருக்கு. எல்லாமே வந்து ரத்த களரியாக இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி. இன்னும்
ஒரு 7 செஷன் கூட இப்படி போகிறதுக்கு கூட சான்சஸாக இருக்குது. கொஞ்சம் நல்லா அடித்து வந்து துவச்சி நல்ல ஒரு கீழே கொண்டுட்டு வந்த அப்புறம் பட்ஜெட்டில் வந்து சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாக்கான ஒரு ப்ரீ பட்ஜெட் ஒரு ஆட்டமாக கூட இருக்கலாம். நேற்று கூட சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். எல்லாமே இப்போ சார்ட்டில் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து 24/4 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நல்லா வந்து அதை பிரேக் பண்ணி ஒரு டெசைசிவாக நல்ல கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24,400 24,450 இந்த ஜோன் தான் வந்து அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இதில் வந்து 58,850 வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு. இது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேபி இது ஃபர்தராக இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வரும்போது நிஃப்டி இன்னும் ஒரு 300 400 பாயிண்ட் வந்து கீழே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஐடி பார்க்கும்போது அதோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 37,800. இதுவும் வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் 37,000 வர்றதுக்கு கூட வந்து ஐடிக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து இன்ஃபியூசிஸில் வச்சே வந்து ஒரு இந்த கேண்டில் வந்து தூக்குனாங்க. அந்த கேப் அப் வந்து நல்லாவே ஃபில் ஆகிருக்கு. எகெயின் வந்து கொஞ்சம் ஃபர்தர் ஃபால் வரதுக்கு கூட இதில் சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஸ்மால் கேப். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு குரூஷியலான இடம் சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து நீட்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கனாக்கா 15,000 தான் இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட். மேபி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு யாராவது லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வந்து இப்போதைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லை ரொம்ப நல்ல ஸ்டாக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லாங் டேர்ம் அப்படின்னாக்கா துணிஞ்சு எடுக்கலாம். அதர்வைஸ் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களோ ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பண்ணணும் அப்படின்றவங்க வந்துட்டு பொறுமை காக்கணும். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. அது எங்கே பொருந்ததோ இல்லையோ மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இன்வெஸ்டர்ஸுக்கு ட்ரேடருக்கு நல்லாவே பொருந்தும். ஸோ பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எப்போவுமே அங்கே தான் இருக்க போகுது. நம்ம இருப்போமோ இல்லையான்றது தான் வந்து கேள்விக்குரிய தவிர மார்க்கெட் எப்போவுமே இருக்க போகுது. அதனால் வந்து பொறுமை காக்க வேண்டும். சரி, இதுதான் நம்முடைய மார்க்கெட் சங்கதி. நம்முடைய பெரிய யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று வந்து டவ் வந்துட்டு 83.92 முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 4 பாயிண்ட்டு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து -14 பாயிண்ட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்ஜினல் நெகட்டிவ், ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ஆல் டைம் ஹை கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. மேபி இது வந்து பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா ஈவன் இந்த சப்போர்ட் வந்து பெரிய அளவு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்காது. அங்கேயும் வந்து ஒரு ஹெவி ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி S&P 500 கிட்ட அதே சங்கதி தான், ஆல் டைம் ஹை கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் வந்து கிட்டத்தட்ட கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா ஒரு ஹெவி ஃபால் வந்து அங்கேயே வரலாம். தட் லீட்ஸ் டு நம்ம மார்க்கெட் இன்னும் ஃபர்தர் டவுன் போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து 24,400 கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அமையலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் பை. Thank you.